பௌர்ணமி அன்னைக்கு நிலா வந்து சூரியனுக்கு எதிர் திசையிலையும் பூமிக்கு நேர் திசையிலையும் வர்றதுனால ஜீவகாந்த ஆற்றல் வந்து நேரடியாக பூமிக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த ஜீவகாந்த ஆற்றல் வந்து நம்ம ஸ்தூல உடம்புக்கு, பொருட்களுக்கு, தண்ணீர் மேலே அதிக தாக்கத்தை உருவாக்குது. இந்த தாக்கம் தண்ணீர் மேலே எந்த அளவுக்கு உருவாக்குதுங்கிறத இப்போ பார்ப்போம். அதை எப்படி எனர்ஜைஸ்டு பண்ணுறது அப்படிங்கிற சின்ன டெமோவையும் பார்ப்போம். இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரங்களில் குடிக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வச்சு பௌர்ணமி திதி அப்போ கிட்டத்தட்ட 18 to 20 hours வருது பௌர்ணமி திதி. அந்த நேரம் ஃபுல்லாக இந்த தண்ணியை ஊற்றி வச்சு இந்த மாதிரி கண்ணாடி பிளேட்டுகளை மூடி வச்சிடலாம். சேஃப்டிக்கு சுத்தமாக இருக்கிறதுக்காக தூசி இதெல்லாம் படியாமல் வச்சுட்டு அந்த பௌர்ணமி திதி முடிஞ்ச பிறகு எடுத்து இந்த தண்ணீரை யூஸ் பண்ணோன்னா இதில் அபரிமிதமான ஜீவகாந்த சக்திகள் நமக்கு சேகரமாகும். இந்த தண்ணீர் மகா தீர்த்தமாக கிடைக்கும். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலைனாலும் இதில் வந்து ஆற்றல் நிச்சயம் வந்து அதீதமாக வேலை செய்யுது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் இந்த தண்ணீர் மகா தீர்த்தம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மெடிசின் இது.